லக்கேஜ் வச்சுட்டு இறங்கிட்டு ஒரு ஆள் நிற்போம். வேணாம் எடுத்துட்டு வந்தலாம் எல்லாத்தையும். சொல்றாங்க, நமக்கு சொல்லல. இல்லை நம்ம கேட்கல. நம்ம கேட்கல இல்லை, அவன் ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடி போயிட முடியாது. சொல்லுங்க, இங்கே உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க தினேஷ். ரொம்ப அருமையாக இருந்தது. எனி கமெண்ட்ஸ்? அதுலேயும் நம்ம வந்து உள்ளக்க போய் நம்ம திரும்பி அவ்வளோ நடக்கணும் தான் ஒன்று. கீழே இது இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் இது லிஃப்ட் வச்சுருப்பாங்க. வந்து உள்ள இறக்கி பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். சார்ஜரும் வச்சுக்கோ. கண்ணாடி எல்லாம் உள்ள வச்சுக்கலாம்ல. இப்போ நான் கூலர்ஸ் போட்டு வருவோம். இது வந்து ஜோசிட்டது. நான் எடுக்கவே இல்லை இன்னும். எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கியா? சொல்லுங்க தினேஷ், உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஜோசிட்டீங்க இந்த ஜோசி, உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. வந்து கூட்டு நம்பரை மறந்துட்டாரு. மிலிட்டரி என்ன vlogging பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஃப் தி கேமரா, ஆஃப் தி கேமரா. இது எடுக்கும் போது எனக்கு அதே பிரச்சனை தான். சொல்லுங்க. நானும் மறந்துட்டேன். அண்ணே ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணிட்டேனே. இப்போ வந்து இது பேக்ல இருக்கு. இன்னொரு டைம் சொல்லுங்க. எங்க இன்னொரு டைம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ்ல எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம்ல அப்படிங்கறதெல்லாம். அவன பாரு. இந்த கார் சர்வீஸ் என்ன ஸ்லிங் பேக் வாங்கும்போது என்ன சொன்னீங்க? ஸ்லிங் பேக் தான் நாங்க வாங்கி இருக்கோம்லங்க. நீங்க பேசுறதுக்குலாம் டைம் கிடையாது. இல்ல இந்த பேக் வாங்கும்போது என்ன சொன்னீங்க? இந்த பேக் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உள்ள போற வரைக்கும் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி ஒரு பேக் தான் சைஸ்னோட ஆட்டைய போட்டு போயிட்டாங்களாங்க. வாய் வச்சு சும்மா இருடா. முகம் கழுவுறது காமெடி கேளுங்க. காமெடி கேளு. முகம் கழுவுறதுக்கு கழட்டி வச்சாப்ல சைஸ் என்ன இது. சரி வா போகும்போது கழுவி முடிஞ்ச உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. லாக்அப்ல செக் பண்ணுங்க. எத்தனை பேர் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் வெளியே அனுப்ப போறாங்கன்னு தெரியல. என்னன்னே சூப்பர் 20. இல்ல அந்த பேக் மட்டும் செக் பண்ணு. அந்த பேக் ஏதோ இதா இருக்கு. அது கேபின்ல கேட்டே இல்ல. 4 வீலை கழட்டிட்டு வைக்கின்னு வாங்க. 4 வீலை அறுத்து எடுத்துறணும். என்ன குளுது அங்க அடிக்கிற வெயிலுக்கு. லைட்ல மட்டும் தான் கொள்ளுவோம். மாருதியில புத்தி ஃபேன் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தலைக்கு மேல ஃபேன். இப்போ நம்ம கோபுரத்துக்குள்ள போக போறோமா? ப்ரோ முன்னாடி போகாதீங்க, பார்த்தாலே ஊர் நாடு நம்பி. அப்போ லக்கேஜ் போட்டு கீழே இறங்கிடுவாங்க. லக்கேஜ் போட்டு கீழே இறங்கிடுவாங்க. லக்கேஜ் போட்டு பெட்டி கழிச்சிருவாங்களா? சார் அப்படின்னு சொல்லிடணும். கட் பண்ணி எடுத்துருங்க சார். உங்க 8 கிலோனா லக்கேஜ் போட்டு உங்க பெட்டியை தனியாக அனுப்பிடுறாங்கல்ல. எனக்குமே டவுட் தான். இது எத்தனை லிட்டர் போகுது? அவராது லாக்காவது போட்டிருக்காரு பேக், நான் அதுவும் போடல. இப்போ எங்க நம்ம போறோம்? தாய்லாந்து போறோம். தாய்லாந்து, பேங்காக். பூம் பூம் போறோமா? தாய்லாந்து போய் என்ன பண்ண போறோம்? தாய்லாந்து போய் விஐபி தான். விஐபி தான். அதுல எந்த என்ட்ரி? D1 D2 D3 செக் பண்ணலையா? சும்மா தானே 9ல குரு இருக்கா இல்ல 9ல வேற யாராவது இருக்காங்களோ? சும்மா தானே வர்றேன். So finally we got this. Yes. எங்க உங்க பேக் எங்க? சூப்பர். இல்ல பைக்ல அனௌன்ஸ் பண்ணி போட்டுருவாங்க.
தினேஷ்குமார் தீவிரவாதி எங்க இருந்தாலும் உடனே வரும். குறிப்பிட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. Immigration security check done. எப்படி பார்த்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இல்லையா? ஸோ இதுதாங்க கேட் 3ங்க. கேட் 3 மச்சான். ஜோன் 1 2 1 பார்த்தா 3 தான். ஜோன் 3. ஜோன் 3. ஆமா. ஜோன் 3 எங்க அது? இது என்னது? என்ன போட்டுருக்கு? போடுங்க, இண்டிகோ. சண்டை போடுங்க. இண்டிகோ ஏரியா. ஆமாம் கேட் 3 கீழே தான் இருக்குது. அதுதான் இந்த லைன் தான் தெரியுதா? ஓகே. ம் ஃப்ளைட் இன்னும் வரலையோ? இல்லை, ஆன் டைம் தான் போட்டிருக்கேன். இனிமேல் தான் வரும். ஒரு 1/2 hour முன்னாடி வரும். செமையாக இருக்கு, வித் லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது. இவர் தான் ஜோசி. இன்னொருத்தர் ஆளுகண்ணா எல்லாத்தையும் எடுத்துலாம் வச்சுருந்தீங்க. எடுத்துலாம் இப்போ சொல்லுங்க. முதலாளியை கூப்பிட்ற 5000 நம்பர் சம்பளம் வாங்குற மட்டும் என்னடா நம்மள எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம கிளியர் ஆயிடுச்சு. திலீப்பை தான் பிடிச்சிருப்பாங்க. ஓ அவங்க கூட தானே கிடையாது. என்ன யோசி போய் கேட்டது என்கிட்ட வேலை வாங்குறவங்க வேணா 15000 கொடுக்குறதா 5000 வாங்குற நீ எப்போ என்னது நீங்க இமிகிரேஷன் வெளிய போட கிடையாது. ஏர்போர்ட்ல எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டேன். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, பக்கத்துல இருக்கோம். வர்றவன கம்பல்சரி அது மேல கோடு இருந்தா ரொம்ப கேட்கலாம். அந்த கோடு கீழே இருந்தா பிரச்சனை. கோடு மேல இருக்கிறதால கேட்கல. ஏதோ கட்சி ரெப்ரசன்ட் இந்த கலர் போனாலும் கேட்டுட்டே டைம்ல இந்த இது மேல உள்ளதுடா. அவங்க இது வந்து ரெட்டு ஒயிட்டு அதான் ஆனா அந்த 3 கலர் ஆரஞ்சு ஆரஞ்சு அண்ணே சத்தனே அமைதியா இருங்க. டீ குடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். வேணும்னா போய் மாற்றி தின்ட்டு போவேன். அவன் தெரிஞ்சே போட்டது கத்தியா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டீச்சரை போடக்கூடாது தெரியலையே. என்னைய பார்த்து தம்பி துப்பியை கட்டு துப்பியை கட்டு நீ துப்பி போட்டது தம்பி துப்பியை கட்டு. ஆமாம் அதனால அப்படி நினச்சிட்டாங்க உங்களை போட்டு ஏங்க நான் அந்த அளவுக்கு தான் ஒருத்தர் அவன் கையில் தான் எல்லாம் இருக்குது. அதனால தான் பண்ணிட்டேன். ஆனால் குடும்பியே எங்கிட்ட தான் இருக்குன்னா இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் அந்த இதில் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவருக்கு மட்டும் தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிறீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. ஆ அப்போ நான் விண்டோ சீட் எடுத்துக்கிறீங்களா? நான் விண்டோ சீட் எடுத்துக்கோங்க. நானும் தூங்கத்தான் போறேன். மச்சான் நீங்க நம்மளோட வந்துரு. அப்பதான் ஃபன் இருக்கும். அது இல்லைங்க
நடுவில் அவினாஷை வச்சு அந்த ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏர் ஹோஸ்டஸ் தான் நான் போட்டு கொடுக்கணும். எங்க பாத்ரூம் எங்க இருக்கு? முன்னாடி விண்டோலையா? எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லை. தொலைஞ்சு போன அந்த 6 பேர் நாங்க தாங்க. நான் தானே 19 Thank you. Finally, it's time to go, man. எவ்வளோ நாள் கனவு இல்லையா? அதான் ஆனால் அங்கேயே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதுக்கு மேலே தேவையில்லை. தூக்கி வீசிடுமா? இல்லை கேட்குறேன். அங்கே போய் அப்புறம் வெளியே அனுப்பிடுறாரு. சிங்கிள் லைன் இனிமே தேவையில்லையா? அப்போ தூக்கி வீசிடலாமா? பத்திரமா பாஸ்போர்ட் இருந்தா வச்சு நீ ஓய்ந்து வச்சுக்கோ. சரி, நம்ம யாராவது ஒரு ஆள் வைங்க. இருடா மொத்தம் மச்சான் அவினாஷ்ட கொடுத்துரு. மச்சான் இருடா அவன்கிட்ட கொடுத்து. ஓகே, லைனில் தாங்க வந்திருக்கேன். எனக்கு விண்டோ சீட் மட்டும் வரலைன்னா 18. Thank you so much. Seat number actually 19E. நான் விண்டோ சீட் எடுத்து பார்த்தேன், ஆனால் அது கிடைக்கல. விட்டா போதும், நான் ஒரு ஆள் போய்கிட்டே இருக்காரு. எங்கடா அவனை பாரு. எங்க முன்னாடி போனாலும் ஃபர்ஸ்ட் சீட்ல தரமாட்டாங்க. இங்கிட்டு வாங்க. பைலட்டுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கலான்னு பாக்குறாரு. ஜோசி, நீங்களே லேட்டா லாஸ்டா வந்திருந்தா அந்த பொண்ணு உங்களையும் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஜோசி எங்கேயாவது இருக்கீங்களா? வாங்க ஜோசி அப்படின்னு. ஓகே ஜோஷி. அந்த பொண்ணு நீங்கள் சொல்லிச்சுன்னா அப்புறம் எனக்கு அந்த பொண்ணு பிஸ்னஸ் வழியா எங்க அவங்க ரெண்டு வீட்டில் போனது பத்தாது, நீங்க வந்து காசு கொடுத்து போறாங்களா? முன்னாடி போவோம். திறந்து விட்டாங்க, ஓடுங்க. சமரிவள பாத யாத்திரை அதனால தான் ஸ்லோ பண்ணு. யார் விட்டு 18A விண்டோவா? நான் கேட்டேன் அந்த பொண்ணோட, பாஸ்போர்ட்டை பாருங்கள், இதாங்க ஃபஸ்ட்டு விண்டோ சீட் கொடுங்க, வீடியோ எடுக்க கரெக்டாக இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு தர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஏன்னா விண்டோவா தெரியல, எனக்கு போடல. ஈ போட்டிருக்கு.
நான் கேட்டேன் இல்லைன்னு. ஏர் ஏஷியாவில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்கல் அசால் ஆகிடும். ஓகே. மற்ற பேர் நம்ம கேட்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏர் ஏஷியா பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்காக Finally, we made it. Hello. வணக்கம் போல 3-3. எங்க அவங்க யார் ஹோஸ்டஸா? லைன்ஸ் கிளப் ஆஃப் கரூர் போஸ்ட். சார் ஐ அம் சுனில் குமார், லைன்ஸ் கிளப் ஆஃப் ஜெயகோட்டை சிட்டி. ஜெயகொண்டமா 18 year. 18 ஷோல்டரில் மட்டும் ரிமூவ் பண்ணி. Okay. சீட் நம்பர் சார் உட்காரு. Oh, yeah, is போகலாமா? மாற்றி உட்காருங்க, சீட்டை மாற்றி உட்காருங்க, அப்புறம் மாற்றிடுங்க, உட்காருங்க, அப்புறம் மாற்றிடுங்க. 19 நீயா இங்கே உட்காருங்க. ஷூட். கரெக்டாக வந்து விங்கில் மாட்டிக்கிட்டா. கரெக்டாக வந்து விங்கில் இருக்கு. சேஞ்ச் பண்ணியாச்சு. போர்டிங் பஸ் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக விண்டோ சீட் எடுத்தா எங்கே வந்து மாட்டியிருக்கேன் தெரியுமா? கரெக்டாக விங்கில் வந்து மாட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். Thailand.
International Airport. Thank you. இவ்வளோ அவசரமா எங்கே போறாரு? விஐபி முன்னாடி போனதுமே மடக்கி பிடிச்சிருவாங்க. இருங்க தம்பி, ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கீங்க, எப்படிப்பா சர்வே பண்ண போறீங்க அப்படின்னு. செக்கிங் பேக்கேஜ் இப்போ வராது, லாஸ்ட்டாக வந்தா. போய் லைன்ல இருந்து ஐக்கியம் பேர்லாம் கூட்டத்தோட கூட்டங்கள் அங்கே பாருங்க.